உறுதியா சொல்றேன், உங்க மனைவி என் பாபிஜான பெத்த என் தாய் போல கவனிச்சுக்கிறேன். அதோட அதோட ஹாசிம என் மகனை போல நான் வளர்ப்பேன் பாய்ஜான். பாய்ஜான். பாபிஜா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க குரல் இப்ப வெளியே கேட்டா அது நமக்கு தான் ஆபத்து. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. எப்படி நான் கட்டுப்படுத்துவேன்? பேராசப்பட்டா இதான் அண்ணி. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இப்ப அண்ணன் உடம்ப கூட கிடைச்சிருக்காது. அவங்க ஊர் பூரா தேடிக்கிட்டு வராங்க. அவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க. இந்த வீட்டையே வளைச்சுக்குவாங்க. அப்புறம் நாமெல்லாம் தப்பிக்கவே முடியாது. சரி சாச்சா, அப்பாவோட உடம்ப ஏன் இங்க நீங்க கொண்டு வந்தீங்க? மகனே, இப்போ உனக்கும் அம்மி ஜானுக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு தான். திருடங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பிடிக்கத்தான் அவங்க வருவாங்க. மெதுவா நீயும் அம்மி ஜானும் ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம். மகனே ஹாசம், நீ முதல்ல அம்மி ஜானை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. ஆமா ஆசிம், இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. உங்க அப்பா எப்படி செத்து போனார்னு. சரி, நடந்த கொலையை எப்படி மறைக்க? அத பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அம்மிஜானை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. அம்மிஜான், எழுந்திருங்க. வாங்க வாங்க. அல்லாஹ்.
இந்த பிணத்தை என்ன செய்யறது? இதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு செய்யணும். அண்ணன் கொலையானதும் தெரியக்கூடாது. யார் இதை பத்தி கேட்டாலும் பேசாம இருங்க. இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லிடாதீங்க. அப்படி இருந்தாதான் ஆபத்து இல்ல. இதுக்கு ஏதாவது உடனே ஏற்பாடு செய்யணும். எனக்கு தெரிஞ்சது ராவோ ராவா காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிடணும். எப்படி முடிக்கிறது? அக்கம் பக்கத்துல யாராவது ஹக்கீம் இருக்காங்களா? ஹக்கீம்? இங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போனா அங்க நிறைய பெரிய கடைங்க இருக்கு. அதுல ஒரு ஹக்கீம் கடை வச்சிருக்காரு. அப்புறம் ஒரு தையக்காரன் வேணும். தையக்காரன்? அதுக்கு அடுத்த தெருவுக்கு போனா முஸ்தபான்னு ஒருத்தர் இருக்காரு. போதும், முதல்ல நீங்க கவலை விடுங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். அட, இது செத்த உயிரையே கொண்டு வந்துடும். மருந்துன்னா இதையா மருந்து. நன்றி பெரியவரே. அது இருக்கட்டும், சொன்னது நினைவு இருக்கா? குதாபிஸ். குதாபிஸ். ஆதாப். நான் அலிபாபா வேலைக்காரி. அப்படியா? அலிபாபா எப்படி இருக்கா? அவரு இப்ப நல்லாதான் இருக்காரு. அவருடைய அண்ணா காசிம். காசிம்? காசிமுக்கு என்னாச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி மயக்கம் வருது. அதுக்குள்ள மருந்து கொடுங்க, சீக்கிரம் குணமாகற மாதிரி. இருமா, நானே நேர்ல வந்து இல்ல பாக்குறேன். இல்ல, நீங்க கஷ்டப்படாதீங்க, சாதாரணமா வர்றது தானே, சரியா போயிடும். சரி, இத தண்ணியில கரைச்சு குடிக்க சொல்லு. அல்லா இருக்காரு, ஓய்வு எடுத்துக்க சொல்லு. இந்தா. என்ன கொடுக்கணும்? அட, ஒண்ணு வேண்டாமா, ஒண்ணு நான் கேட்டனா புறப்படு. சரிங்க. இரு, காசிமுக்கு சலாம் சொன்னேன்னு சொல்லு. அட இரு, மருந்துல குணமாகலன்னா என்ன வந்து கூப்பிடுங்க. வரேங்க. நீங்க தான் முஸ்தபாங்கிற தையக்காரரா? ஆமா. இது இது எதுக்கு? உங்களுக்கு தான், எடுத்துக்கங்க. ஏமா, எதுக்காக? இப்பவே நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். என்ன வேலைமா? அத நீங்க வீட்டுக்கு வந்தப்புறம் சொல்றேன். ராத்திரி நேரம்மா, நான் வரமாட்டேன். அப்படியா? இப்ப வர முடியுமா? அதுக்கு என்ன வர்றேன். பெரியவரே, ஒரு நிபந்தனை. என்ன? நான் உங்க கண்ணை இப்போ துணியால கட்டிட்டு தான் கூட்டிட்டு போவேன். சம்மதமா? ரொம்ப கஷ்டமான நிபந்தனை. கஷ்டம்தான். இப்ப எப்படி? வர்றேன், கண்டிப்பா வர்றேன். கண்ணை கட்டுங்க. எதுக்காக அந்த பொண்ணு கிழவனை கண்ணை கட்டி கூட்டு போறா? வாங்க, சீக்கிரம் வாங்க. இது என்ன? இது ஒரு பொணம், தலை தனியா இருக்கு. தலையா? என்னம்மா இது? ஹே குதா! இல்லங்க, எங்க ஓடுறீங்க? போனா வெட்டுவேன், போகாதீங்க. மீறி போனா உங்களையும் 2 துண்டா வெட்டி போட்டுருவேன். என்ன செய்ய போறீங்க? சாக போறீங்களா இல்ல இது வேணுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த கோடாலிக்கு எனக்கு பிடிக்கல, அந்த கைதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை தந்துட்டா நீ சொன்னபடியெல்லாம் நான் செய்யறேன்.
அப்ப வேலை நடக்குமா? போய் உட்காருங்க, போங்க உட்காருங்க. சொல்லு, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? நீங்க இந்த பணத்தை ஒன்னா தைச்சா போதும். மத்தவங்க பார்த்தா தச்சது தெரியக்கூடாது. அடக்கம் செய்யறப்ப கூட தலை துண்டிச்சத தச்சது தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? பணத்தை தைக்கணுமா? ரொம்ப கஷ்டமான வேலை. கஷ்டம் சுலபமாயிடும். இப்ப இத பிடிங்க. இத தைக்க கொஞ்சம் கனமான நூல் தயார் பண்ணணும். கொஞ்சம் வாசனை பொருளும் வேணும். அவ்வளவுதானே? பண்ற வேலை நல்லா இருக்கணும். சந்தேகம் வரக்கூடாது. தச்ச பணம் தான். புரிஞ்சுதா? பயப்படாதீங்க. நான் தையல் போட்டேன்னா மண்டை வேற உடம்பு வேற பிரிஞ்சதே தெரியாது. இது பாருங்க, உங்க வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. கொடுத்ததுதான் கூலின்னு இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க நடந்ததை நீங்க எப்படி ஒரு நிலைமையிலும் வெளியே சொல்லக்கூடாது. ரகசியத்தை காப்பாத்தினா அதுக்கும் கூலி கொடுப்பேன். கொடுங்க. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சிட்டியா மகனே ஹாசன்? இனிமே ஊருக்கும் உறவுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிடு. பாய்ஜான் இறந்து போயிட்டாருன்னு. எப்படின்னு கேட்டா, நீ அவருக்கு அடிக்கடி மயக்கம் வரும் அதனால இறந்துட்டாருன்னு சொல்லு. அப்படி சொல்லிதான் வைத்தியர்கிட்ட மருந்து கேட்டேனா. சரி, அதுக்குள்ள பாய்ஜான் நல்லடக்கத்துக்கு நான் ஏற்பாடுகளை செய்யறேன். உறவு மரணத்தால விட்டு போயிடாது. எங்க போச்சு அது? இங்கதானே விட்டுட்டு போனோம். அப்ப எங்க போச்சு? பணத்தோட கூட காவல் இருந்த 2 பேரும் போயிட்டாங்களா? உளராத. பைராம், அஸ்லாம், பைராம். லா இலாஹி இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹி இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சாச்சா அடாதப்பா, பொறுத்துக்க. நாம தான் பொறுமையா இருக்கணும். நான் எப்படி இருக்கிறது நினைச்சாலே என்னால தாங்க முடியல. சாச்சா, அந்த திருடங்க எப்படி செஞ்சிட்டாங்க பொறுக்கலையே. எனக்கு இந்த உலகமே பிடிக்கல. சாச்சா, நான் இனிமே எதுக்கு இருக்கணும்? சாச்சா, எப்படி வாழறது? மகனே, பாய்ஜான் நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. போயிட்டா நீ தனிமரம் இல்ல. உங்க சித்தப்பா உனக்கு இருக்கு. அப்பாஜான் உன்னை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். நீ புறப்படு. அம்மிஜானுக்கு ஆறுதல் சொல்லு. நான் மன அமைதிக்காக கொஞ்ச நேரம் பாய்ஜான் கிட்ட இருக்க போறேன். போ பாபாஜான், இவனை கூட்டிக்கிட்டு போங்க. போ. வாப்பா, வா போலாம். ஹே பர்வர்த்திகார், பெரும் தவறு செய்தவர்தான் என் அண்ணன். பேராசையினால் இப்படி செய்தார். அன்புருவே, அருள் வடிவே, இந்த எளியனின் முறையீட்டை கேள். என் அண்ணனின்
எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடு. இவருக்கென்று மன அமைதியை கொடுத்து விடு, அமைதியை கொடுத்து விடு. பணத்தையும் காணல, காவலுக்கு இருந்தவங்களையும் காணல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எதனால நடக்குது? எனக்கு இப்பதான் புரியுது. செத்தவனுக்கு தெரிஞ்சவன் யாரோ ஒருத்தன் இங்க இருக்கான். சந்தேகமே இல்ல. யார் அவன்? அப்படி இல்லைன்னா நம்ம கூட்டத்துல யாரோ ஒருத்தர் இப்படியெல்லாம் செய்யறான். அருண், உனக்கு மதுவும் மங்கையும் தேவை. தலைவா, இந்த தலைவனை விட அந்த ரெண்டுக்காகவும் ஏதாவது தவறு செஞ்சியா? தலைவா, மதுவுக்கும் மங்கைக்கும் நான் அடிமைதான். அந்த மயக்கத்திலையும் உங்களை மறந்ததில்லை. உண்மையா சொல்றேன், உங்களுக்கு நான் உயிரையே கொடுப்பேன். நான் துரோகம் நினைச்சதே இல்லை. நீ நினைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா வேற யாரு? நீயா? நீ பாடுபட்டு சேர்த்ததை எல்லாம் சூதாட்டத்தில் விடுவியே. அந்த உன் தேவைக்கு நம்ம ரகசியத்தையே சூதாட்டத்தில் விட்டுட்டியா? தலைவா, தப்பு செய்யறவன் தானா? மனசாட்சி இல்லாம உங்களுக்கு எதிராக எப்பவும் நடந்ததில்லை. உண்மையதான் சொல்ற. அப்ப யார் அந்த துரோகி? அவன் யார்? தலைவா, நம்ம கூட்டத்துல யாரும் அந்த அளவுக்கு இல்ல. எப்பவும் நாம எல்லாரும் அடுத்தவன் பார்வையிலிருந்து ஒதுங்கி போனதில்லை. நாங்க எப்பவும் மொத்தமா இருப்போமே தவிர தனியா இருந்ததில்லை. அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இது ஒரு ஆபத்தான பிரச்சனை. அலட்சியப்படுத்தக் கூடாது. நாம நம்ம உயிரை பணயமா வச்சு கொட்டி கிடக்கிற வைரங்களை, கூஞ்சி கிடக்கிற செல்வங்களை சேர்த்து வச்சது யாருக்காக? நமக்காக. நமக்காக சேர்த்த செல்வம் இல்லையா? நம்ம சேமிப்பு மேல இன்னொருத்தன் கை பட விடலாமா? விடலாமா? மானமே பறி போயிடுச்சு. அப்படின்னா இப்ப நாங்க என்ன செய்யறது? நம்ம ஆளுங்க 2 பேரை காணல. அதுவே ஒரு பெரிய மர்மம். அவங்க இருக்காங்களா செத்தாங்களா? நாம கொள்ள அடிச்சோம் எண்ணி வைக்கல. அதனால எவ்வளவு போச்சுன்னு சொல்ல முடியல. குத்து மதிப்பா கூட கணக்கு தெரியல. நம்ம குக ரகசியங்கள் இப்ப எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? 1, 2, 4 இந்த ஊர் எல்லாமா? உங்கள் அச்சம் மறுக்க முடியாத நிஜம். இது நமக்கெல்லாம் ஒரு ஜீவ மரண பிரச்சனை. இனிமே நாம ஒருத்தர் சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தா கம்பி எண்ண போக வேண்டியதுதான். கொள்ள அடிச்ச பொருளை எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? அதனாலதான் சொல்ற, அந்த மர்ம திருடனை நாம கண்டுபிடிக்கலனா நம்ம மர்மம் வெளிப்பட்டு சிதறி போயிடுவோம்.
அவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை கொலை பண்ண வேண்டியது. ஆ. ஆ. இரும்பு மனுஷன் நீ ஒருத்தம் போது. உன்னை போலதான் இவங்களும். நமக்குள்ள பெருமை என்னன்னா யாருக்குமே இரக்கம் கிடையாது. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க, காணாம போன நம்ம ஆட்களையும் நம்ம ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கிறீங்க? பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். என்ன நம்பி இந்த வேலையை கொடுங்க. அந்த மர்ம மனிதனையும் காணாம போன நம்ம ஆட்களையும் தேடி பிடிச்சு நான் கொண்டு வர்றேன். ஆனா இவ்வளவு பெரிய நகரத்துல அவனை எப்படி கண்டுபிடிப்பாரோன்?